நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் சர்வதேச விசாரணை குழு இலங்கைக்கு வந்து விசாரணை செய்வதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது. மேல் மாகாணத்திலேயே அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 46 இந்திய மீனவர்கள் விடுதலை. ஈராக் குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளின் ஆரம்ப நிகழ்வுகள் நாளை. இது தொடர்பான விரிவான தகவல்கள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளோடு கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ் மற்றும் தாரணி. நன்றி ரசூல். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். இலங்கை தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்துவதற்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நவநீதன் பிள்ளை நியமிக்கும் விசாரணை குழு இலங்கைக்கு வருகை தந்து விசாரணை மேற்கொள்ளக்கூடாது என பிரேரணையொன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியைச் சேர்ந்த 9 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்கவிடம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் HM அஸ்வரினால் கையளிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான அச்சல ஜாகொட, மாலினி பொன்சேகா, ஜானக பிரியந்த பண்டார, உதித்த லொக்கு பண்டார, HM அஸ்வர், சாந்த பண்டார, JRP சூரிய பெரும, நிமல் விஜயசிங்க மற்றும் துமிந்த சில்வா ஆகியோர் இந்த பிரேரணையில் கையொப்பமிட்டுள்ளனர். இலங்கை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள விசேட நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நாயகம் நவநீதன் பிள்ளை நேற்று ஆரம்பமான ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 26வது அமர்வில் உரையாற்றும் போது தெரிவித்தார். எனினும் இந்த விசாரணைகளுக்கு இலங்கை ஒத்துழைப்பு வழங்காது என ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி அலுவலகம் கூறியது. பேரவையில் அங்கத்துவம் வைக்கும் உறுப்பு நாடுகளில் அரைவாசிக்கும் குறைவான நாடுகளின் ஆதரவோடு கொண்டுவரப்பட்ட ஒரு பிரேரணை மூலம் ஐக்கிய நாடுகளின் ஓர் உறுப்பு நாட்டின் உரிமை மற்றும் சுயாதீனத்துக்கு சவால் விடுத்துள்ளதாக ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார். இது சர்வதேச சட்டங்களுக்கு முரணான விடயம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சர்வதேச விசாரணைக்கு இலங்கை ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவிக்கின்றார். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் அமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். குற்றச்சாட்டுகள் பல உள்ளன. அது விசாரிக்கப்பட வேண்டும். அது விசாரிக்கப்படும் என்று ஜனாதிபதியே 2009ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி எழுத்திலே கொடுத்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளருக்கு. 5 வருடங்கள் கடந்த பிறகும் அப்படியான ஆக்கபூர்வமான விசாரணை ஒன்று இடம்பெறாத காரணத்தினால்தான் இப்பொழுது சர்வதேச விசாரணை ஆரம்பித்திருக்கிறது. சர்வதேச விசாரணை ஆரம்பமான பிறகு இது உள்நாட்டு விவகாரம், விசாரணை உள்நாட்டிலே தான் நடக்க வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார்கள். உள்நாட்டிலே நடக்க வேண்டுமானால் கடந்த 5 வருடத்திலே ஒழுங்கான உள்நாட்டு விசாரணையை நடத்தி இருக்கலாம். இந்த வேளையிலேயும் நாங்கள் இலங்கை அரசாங்கத்திலே கேட்டுக்கொள்வது, இந்த சர்வதேச விசாரணையோடு ஒத்துழையுங்கள். மூடி மறைப்பதற்கு எதுவுமே இல்லை என்றால், போர் வீரர்கள் எந்த விதமான குற்றங்களும் புரியாதவர்கள் என்று நீங்கள் நிச்சயமாக நம்புகிறீர்களாக இருந்தால் இந்த விசாரணைக்கு முகம் கொடுப்பதற்கு எந்தவித தயக்கமும் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விசாரணை போரில் ஈடுபட்ட 2 பகுதியினருக்கும் எதிராக நடக்கின்ற விசாரணை. ஆகையினாலே உண்மை வெளிவருவதை தடுக்கிறதாகவும் மனித உரிமைகளை எந்த விதத்திலும் மதிக்காத நாடாகவும் இந்த நாட்டை காட்டிக்கொள்ள வேண்டாம்.
ஊர்காவற்துறை நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட 36 தமிழக மீனவர்கள் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச கடற்பரப்பில் இன்று நண்பகல் கடற்படையினரால் இவர்கள் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை குறிப்பிட்டது. ஜனாதிபதியின் உத்தரவின் கீழ் 36 தமிழக மீனவர்களும் நேற்று மாலை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டனர். எவ்வாறாயினும் மீனவர்களுடைய படகுகள் விடுவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தினால் இன்று பகல் விடுவிக்கப்பட்ட 46 தமிழக மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கைக்கான இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தலைமன்னார் கடற்படையினர் மூலம் இவர்களை இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை விடுவிப்பது தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 82 இந்திய மீனவர்கள் தலைமன்னார் மற்றும் நெடுந்தீவு கடற்பரப்புகளில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இலங்கையில் கைது செய்யப்பட்ட அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை இலங்கையில் கைதான தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி தமிழக மீனவர்கள் ஆரம்பித்த கால வரையறையற்ற பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்ந்தது. 2வது நாளாக தொடரும் இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் விசைப்படகு மீனவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேவேளை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் ஒன்று கூடிய மீனவர்கள் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். மீனவர்களை மாத்திரம் விடுதலை செய்து படகுகள் விடுவிக்கப்படாமைக்கு இந்த கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராஜீவ்காந்தி மீனவ சங்க தலைவர் தட்சணாமூர்த்தி தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த பிரச்சனையிலே காலதாமதப்படுத்தாமல் உழைக்கின்ற மீனவன் பட்டினி சாவுக்கு ஆளாக கூடாது, உழைக்கின்ற மீனவன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கின்ற மீனவர்களையும் படகையும் மீட்டுப் பெற வேண்டும். இலங்கை அரசுடன் பேச வேண்டும். மீனவர்களையும் படகையும் மீட்டுப் பெற வேண்டும். இதேவேளை மன்னாரிலிருந்து சிறிய ரக மீன்பிடி படகில் ராமேஸ்வரம் சென்ற ஒருவர் மணல் தீடை கடற்பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் மீனவர்களால் காப்பாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறு மீட்கப்பட்ட நபர் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் தொடர்பில் கியூ பிரிவு போலீசார் மற்றும் கடலோர குழும காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய இது தொடர்பில் விளக்கம் அளித்தார். කිසිදු අවලාදයක් නැගීම සුදුසු වන්නේ නැහැ. ඒ කරන්නේ ජාතික ආරක්ෂාවට. இது குறித்து குற்றம் சுமத்துவது பொருத்தமற்றது. இலங்கை கடற்படையின் எந்த ஒரு கப்பலும் வேறு ஒரு நாட்டின் கடற்பகுதிக்குள் பிரவேசித்து எவரையும் கைது செய்வதில்லை. அவ்வாறு இந்த நடைமுறையையும் நாம் பின்பற்றுவதில்லை. கடற்படைக்கு தெளிவான ஒரு கொள்கை திட்டம் உள்ளது. ஏன் அவர்களை கைது செய்கிறீர்கள் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்புகின்றனர். அவ்வாறு கேட்பது ஒரு கேலிக்குரிய விடயமாகும். கடல் எல்லையை மீறுவோரை கைது செய்வதே சிறந்தது. මන්ද ඒ අය දේශ සීමා උල්ලංඝනය කිරීමක් සිදුවන නිසා. அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி, ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். அலுத்கமேல இப்ப கடை பதைக்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று ஸ்டார்ட் ஆகி, அது எப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் ராவேல அவங்க நெருப்பு வைப்பாங்க. இதை போலீஸ் பார்த்து கொண்டிருக்கும். போலீஸுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லி ஒன்றும் கொடுக்கல. ஆனா இப்ப சொல்றேன், நேற்று நடந்த சம்பவம் பதுல்ல மாஷா என்ற கடைக்கு உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து ஆகணும். நாளைக்கு ஒரு பேரையா நேற்று நடந்த சம்பவம் மாஷா என்ற ஒரு கடைக்கு 2 பெண்கள் பேத்து உடுப்பு எடுத்து அவங்க ஃபிட் ஆன் போல யாரும் அவங்கள ஃபில்ம் பண்ணாங்க என்ற ஒரே காரணத்துக்கு அந்த கடைக்குள்ள 15 பேரோட உள்ளு பூந்து 6 பேரை தாக்கி ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். இன்ன வரைக்கும் போலீஸால எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அந்த தாக்கப்பட்டவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிங்க. தாக்கினவனை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் இல்லை. அதுதான் நாங்கள் இந்த நாட்டில் நீதி நியாயம் செத்து போச்சு. நீதி இல்லாத ஊர்ல நீதி அமைச்சர் வேற, அது நீதி அமைச்சர் கம்யூனிட்டி தான் அடிக்கிறான், நீதி அமைச்சர் பார்த்து கொண்டிருக்கிறான்.
இன்று இந்த அரசாங்கம் சர்வதேச விசாரணை கமிஷன் தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஒப்பாரி வைக்கின்றது. இதை ஒப்பாரி எடுத்துக்கொண்டு பாராளுமன்றம் போக போவதாக, பாராளுமன்றம் கொண்டு சென்று அங்கே இதை பற்றி பேச போவதாக சொல்கிறார்கள். பாராளுமன்றம் கொண்டு செல்லட்டு பரவாயில்லை அப்படின்னு சொல்ல விரும்புகின்றேன். இன்றுதான் பாராளுமன்றத்துக்கு முக்கியத்துவம் அவர்கள் தெரிகின்றதா? இந்த பாராளுமன்றத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதிகாரத்தை குறைத்து அனைத்து அதிகாரங்களையுமே அலரி மாளிகை கொண்டு சென்று நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கூடிய கொடுங்கோல் சர்வதிகார அரசாங்கம் இந்த அரசாங்கம். 18ஆம் திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அது மூலமாக அரசியலமைப்பை மாற்றினார்கள். அரசியலமைப்பு என்பது நாட்டின் அடிப்படை சட்டம். காலையில் கொண்டு வந்தார்கள், மாலையிலே தங்களது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டு சட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டு சென்று விட்டார்கள். ஒரே நாளிலே 14 திருத்தத்தை நிறைவேற்றிய அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஆகவே இவர்கள் பாராளுமன்றம் கொடுக்கும் மரியாதை எங்களுக்கு நன்றாக தெரியும். தனது பாவத்தை, அந்த பழியை அனைவரையும் சுமத்துவதற்காகத்தான் இன்று பாராளுமன்றம் செல்வதற்கு அரசாங்கம் தயாராகின்றது என்று கூறி வைக்க விரும்புகின்றேன். வடமாகாண சபையின் விசேட அமர்வு இன்று 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சபையின் நிதி நியதி சட்டம் உள்ளிட்ட 3 சட்டமூலங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு வடமாகாண ஆளுநர் கால அவகாசம் கோரியுள்ளதால் மாகாண சபையின் விசேட அமர்வு 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் கைப்பற்றப்பட்டு 7 மாதங்கள் ஆகும் நிலையில் நிதி நியதி சட்டமூலம் உள்ளிட்ட சில சட்டமூலங்கள் உருவாக்கப்படாத நிலை தொடர்ந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற மாகாண சபை அமர்வில் மேற்படி 3 சட்டமூலங்களுக்கான முதலாம் வாசிப்புகள் முழுமையாக நடைபெற்றிருந்த நிலையில் சட்டமூலங்கள் முழுமைப்படுத்தப்பட்டு அவை ஆளுநரின் அங்கீகாரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆளுநர் மேலும் கால அவகாசத்தை கோரியுள்ளமையினால் வடமாகாண சபையின் விசேட அமர்வு 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகளில் சட்டத்தின் 24(1) பிரிவின்படி நிதி விடயங்கள் சம்பந்தமான அல்லது வரி விதிப்புகள் சம்பந்தமான சட்டமூலங்கள் அல்லது நியதி சட்டமூலங்கள் ஆளுநருடைய சிபாரிசின் அடிப்படையிலேயே மாகாண சபையினால் பரிசீலிக்கப்படலாம் என்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறது. ஆகவே அந்த சிபாரிசுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது அதில் முக்கியமான 2 சட்டமூலங்களும் நியதி சட்டமூலங்களும் 9ஆம் தேதி தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பிரதம செயலாளரினால். அதை சுட்டிக்காட்டி ஆளுநர் எங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். தன்னுடைய சிபாரிசுகளை உரிய காலத்திலே நான் அனுப்பி வைப்பேன், அதனுடைய சட்டத்தன்மையும் அரசியல் அமைப்புக்கான ஏற்புடைமைத்தன்மையும் பரிசீலித்து தெரிவித்திருந்தார். இந்த வகையில் இவற்றை கருத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்பொழுது அந்த அமர்வை 2 வார காலத்துக்கு பின் போட்டிருக்கிறோம். அதற்குள்ளே ஆளுநருடைய சிபாரிசுகள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் 26ஆம் தேதி அல்லது 27ஆம் தேதி இந்த நியதி சட்டங்கள் சபையினாலே 2ஆம் வாசிப்புக்கு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்படும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி ரஜமுகா விகாரையில் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார். சோமாவதி ரஜமஹா விகாரையின் விகாராதிபதி தலைமையில் இதன் போது விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. அதன் பின்னர் விகாரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டிடம் ஒன்றையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். சோமாவதி விகாரையின் விகாராதிபதி மகாமுனி ஸ்ரீ சுமங்கல தேரருடனும் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன் போது தேரர்களும் அமைச்சர்கள் சிலரும் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை புலனரவையின் சோமாவதி வீதியையும் ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். அத்துடன் புலனரவை புலஸ்திபுர பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதான நிகழ்வொன்றிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். கொழும்பு ஜெயதிநகர் ஜிந்துப்பட்டி ஸ்ரீ வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மகோற்சவ ரதோற்சவ திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொழும்பு ஜெயந்திநகர் ஜிந்துப்பட்டி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மகோற்சவ திருவிழா இம்மாதம் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. 11 நாட்கள் இடம்பெறும் இந்த ஆலயத்தின் திருவிழாவில் இன்று காலை ரதோற்சவம் நடைபெற்றதுடன் மாலை மகேஸ்வர பூசையும் இடம்பெற்றது.
இதேவேளை இந்த ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் நாளைய தினம் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று இடம்பெற்ற ரதோற்சவ திருவிழாவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமியின் அருளை பெற்றுக் கொண்டனர். கொழும்பு இந்து மகா வித்தியாலயத்தின் வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வரமருள் விநாயகர் ஆலயத்தின் புனராவர்த்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் இன்று காலை இடம்பெற்றது. ஹட்டன் டிகோயா நகரசபை தலைவரையும் பிரதேச பொது சுகாதார உத்தியோகத்தரையும் கைது செய்யுமாறு வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் ஸ்ட்ரெதன் தோட்டத்தின் மல்லிகைப்பூ பிரிவு மக்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று பிற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படுகின்ற குப்பை கூளங்கள் தோட்ட பகுதியில் கொட்டப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தெரிவித்தனர். எனவே மக்கள் பாதிக்கப்படாத வகையில் குப்பைகளை கொட்டுவதற்கு மாற்று இடம் ஒன்றை தெரிவு செய்யுமாறும் மக்கள் கோருகின்றனர். இதேவேளை தமது தோட்ட பகுதியில் குப்பை கூளங்களை கொட்டுவதால் தாம் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்து நேற்றும் பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கூட்டத்தை என்ன எடுக்கலன்னு சொல்லி இன்னும் குறை கிடக்குது. அதை எடுக்க வச்சு நாங்கள் அந்த போராட்டத்தை செய்யறோம். நேற்று செஞ்சோம், நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை செய்யறோம். அதை எடுக்க வச்சு எங்க தேயிலை தோட்டத்தில் குப்பையை போடக்கூடாது. இதேவேளை ஹட்டன் டிகோயா நகர சபை முன்னர் குப்பை கூழங்களை கொட்டிய குடாகம பகுதியிலேயே குப்பைகளை கொட்டுவதற்கு ஹட்டன் மாவட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக நகரசபை தலைவர் அழகமுத்து நந்தகுமார் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்கு ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற போது இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதாக நகரசபை தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தவிர நகர எல்லைக்குள் சேகரிக்கப்படுகின்ற குப்பை கூழங்களை கொட்டுவதற்கான தகுந்த இடம் ஒன்றை 1 மாத காலத்திற்குள் தெரிவு செய்யுமாறும் நீதிமன்றம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. கிளிநொச்சி பளை தம்பகாம பிரதேசத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஒரு பிள்ளையின் தந்தையான 27 வயதுடைய முத்தையா திலீபன் என்பவரே இன்று காலை கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 2 தரப்பினருக்கு இடையே சில காலமாக நிலவி வந்த தகராறே கொலைக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் பூங்காவில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆலயத்தில் பணியாற்றும் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இன்று அதிகாலை 3 மணி அளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றவர் பின்னர் காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற ஊகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. மீள்குடியேற்ற கிராமங்களின் அடிப்படை வசதிகளை நிவர்த்தி செய்வது அவசியமானது. திருகோணமலை, இறக்கக்கண்டி, சின்னக்கரச்சி பகுதி மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர்.
திருகோணமலை இரக்கக்காண்டி பிரதேசத்தில் உள்ள சின்ன கரச்சி மீள்குடியேற்ற கிராமத்தில் சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த கிராம மக்கள் மீள்குடியேறி பல ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் அடிப்படை வசதிகள் எதுவும் பூர்த்தி செய்யப்படவில்லை. சின்ன கரச்சி கிராமத்திற்கு செல்வதற்கு ஆணை விழுந்த மடுவை கடந்தே செல்ல வேண்டும். இந்த வழிக்கு பாலம் ஒன்றை அமைக்கும்படி பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இந்த வீதியூடாகவே நாங்கள் சின்ன கரச்சி என்னும் கிராமத்துக்கு எங்கள் மக்கள் அனைவரும் போறது தொழில் ரீதியாக போறது. ஆகவே இந்த வீதியையும் புனரமைச்சு இந்த பாலத்தையும் நமக்கு செய்து தருமாறு உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த பாலம் அமைக்கப்படாமையினால் இந்த கிராமத்தின் பல்வேறு நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுகின்றன. எங்களுக்கு பயங்கரம் தண்ணியால நாங்க நடந்துதான் சொல்றது. வெள்ளம் ஏறினா எங்களுக்கு பயம். அதால உடுப்பெல்லாம் நனைஞ்சு தான் வாரது. எங்களுக்கு அவசியமா பாலம் ஒன்று தேவைப்படுகிறது. குறிப்பாக விவசாயிகள் தமது தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக குறிப்பிடுகின்றனர். மாரி காலங்கள் வெள்ளங்காலங்களில் கட்டில் வள்ளங்களில் போற மிகவும் கஷ்டமான நிலைமை. நாங்கள் இறங்கி நடந்து சின்ன பிள்ளைகளை கொண்டு கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நிரந்தரமான பாலம் ஒன்று தேவை. மேலதிகாரிகள் கவனித்துக் கொண்டு எங்களுக்காக பாலம் ஒன்று அமைத்து தர வேண்டும். இதேவேளை கிராமத்தில் உள்ள அல் ஹம்ரா பாடசாலை வீதியின் வடிகால் அமைப்பும் மிக மோசமாக காணப்படுவதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இந்த கிராமத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்றும் மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். விரைவில் தமது கிராமம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான தீர்வினை காண சம்பந்தப்பட்டவர்கள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றார்கள். திருகோணமலை இரக்கக்கண்டி சின்ன கரச்சி கிராம மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. ஆக்கிரமிப்பு தாவரமான பாத்தீனியத்தை வடமாகாணத்திலிருந்து ஒழிக்கும் திட்டத்தின் ஒரு அங்கமாக இன்று முதல் 1 கிலோகிராம் பாத்தீனியத்தை 10 ரூபாய் என்ற ரீதியில் கொள்வனவு செய்ய மாகாண விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்குமைய பாத்தீனியம் கொள்வனவு செய்வதற்காக 12 மத்திய நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் தெரிவித்தார். இன்று பாத்தீனியம் ஒழிப்பு நடவடிக்கையில் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் பாத்தீனியத்தை கொள்வனவு செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம். முதல் கட்டமாக யாழ் மாவட்டத்தில் இன்று முதல் 17ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார கால பகுதிக்கு இந்த நடவடிக்கை நடைபெற உள்ளது. 1 கிலோ 10 ரூபாய் வீதம் கொள்வனவு செய்யப்படும். நாங்கள் யாழ் மாவட்டத்தில் 12 இடங்களில் இந்த பாத்தீனியத்தை சேகரிப்பதற்கான மையங்களை உருவாக்கி இருக்கின்றோம். பாத்தீனியத்தை யாரும் பிடுங்கலாம், ஆனால் கொண்டு வருகின்ற பொழுது பாத்தீனியத்துடன் ஏனைய செடிகளை கலக்காத வகையில் தனிய பாத்தீனியத்தை மாத்திரம் அதனுடைய விதைகளோ அல்லது பாத்தீனியத்தின் பிற பாகங்களோ சிந்தி வேறு இடங்களுக்கு பரவாத வகையில் உடப்பையில் எடுத்து அந்த பாத்தீனியம் சேகரிப்பு மையங்களில் ஒப்படைக்குமாறு நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாத்தேனியம் செடிகள் வளர்ந்துள்ள காணிகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக அடுத்த வருடம் முதல் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக வடமாகாண விவசாய அமைச்சர் கூறினார். பாத்தீனியம் என்கின்றது ஒரு பகாசுரக்கலை. எங்களுடைய விவசாய அபிவிருத்தியையும் உயிர் பல்வகையையும் பாதிக்கக்கூடிய ஒரு களை என்கின்ற காரணத்தால் தான் இந்த ஊடுருவல் அந்நிய இனத்தை நாங்கள் அழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றோம். சட்ட ரீதியாக இது தடை செய்யப்பட்ட ஒரு கலை. பாத்தீனியம் வீடுகளில் வளவுகளில் காணப்படுவது தண்டனைக்குரிய குற்றம். அடுத்த ஆண்டு முதல் நாங்கள் சட்ட ரீதியாக இந்த பாத்தீனியம் காணப்படுகின்ற காணிகளுக்குரிய சொந்தக்காரர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்குள்ளோம். ஆனால் 3 தசாப்த கால போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்கின்ற காரணத்தால் நாங்கள் முதற்கட்டமாக இந்த பாத்தீனியத்தை அழிப்பதற்கு எமது அமைச்சு கூடாக சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். கடந்த 6 மாதங்களில் 13,323 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் கொழும்பு மாநகர எல்லையும் அதில் முக்கியம் பெறுகின்றது. கொழும்பின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி தெரிவித்தார். இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் டாக்டர் நவரத்ன ராஜாவின் வெற்றிடத்திற்கு இனிய பாரதி நியமிக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் ரியல் அட்மிரல் மொஹான் விஜய விக்ரம முன்னிலையில் இன்று காலை இவர் சத்திய பிரமாணம் எடுத்தார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர்.
அதிவேக வீதியினால் மக்கள் அதிகளவில் பாதிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். ஹம்பாந்தோட்டை துறைமுக கிராமத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். அதிவேக வீதியினால் மக்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அண்மை காலமாக இடம்பெற்ற விடயங்களை நோக்கும் போது இந்த வீதியால் விமோசனத்துக்கு பதிலாக மக்கள் பாதிக்கப்படும் நிலைமையை உருவாகியுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது அதிவேக வீதியின் நுழைவாயில்களின் இரு மருங்கிலும் வாழும் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். அவ்விடங்களில் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நிர்கதிக்கு உள்ளாகினர். தரமற்ற முறையில் மேற்கொள்ளப்பட்ட நிர்மாண பணிகளே இதற்கு காரணமாகும். அதனை நிர்மாணிக்கும் போது பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் ஆராயப்படவில்லை. தமக்கு வேண்டிய விதத்தில் வீதியை அமைத்து அதிவேக வீதி என்ற லேபல் ஒட்டினர். வேகமாக பயணிக்க முடியுமான வீதி வேகமாக விபத்துக்களை கொண்டு வரும் வீதியாக மாறியுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுக கிராம மக்களுக்கு ஒரு தொகை கதிரைகளையும் நிதியுதவி வழங்குவதற்காகவும் இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தமது நாட்டு மக்கள் நாளைய தினம் சிறந்த பதிலை வழங்குவார்கள் என்று இம்முறை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரை நடத்தும் பிரேசில் ஜனாதிபதி டில்மா ரூசெஃப் கூறுகின்றார். உலகின் அதிசிறந்த விளையாட்டுகளில் ஒன்றான உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 20வது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் பிரேசிலில் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது. தொடரை நடத்தும் பிரேசில் குரோஏஷியாவுடன் நாளை பல பரீட்சை நடத்துள்ளது. சர்வதேச கால்பந்தாட்ட வரலாற்றில் பிரேசில் 5 தடவைகள் உலக சாம்பியன் பட்டத்தை வெற்றி கொண்டிருந்தாலும் இதுவரை சொந்த மண்ணில் சாம்பியன் ஆகவில்லை. என்றாலும் 1950ஆம் ஆண்டுக்கு பின்னர் 64 வருடங்கள் கழித்து பிரேசில் தொடரை நடத்துவதால் இம்முறை சாம்பியன் ஆகுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மேலோங்கியுள்ளது. உலகின் 5வது மிகப்பெரிய நாடான பிரேசிலில் சுமார் 200 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். கால்பந்தாட்டத்தை அதிக அளவில் நேசிக்கும் இந்த நாடு 2வது தடவையாக இந்த முறை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரை நடத்துகிறது. 32 நாடுகள் 12 மைதானங்களில் போட்டியிடும் இந்த தொடர் 1 மாத காலம் அகிலத்தை அலங்கரிக்க உள்ளது. நடப்பு சாம்பியனான ஸ்பெயின், அதே போன்று இத்தாலி, ஜெர்மனி, அர்ஜென்டினா, உருகுவே, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இந்த முறை உலக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் என எதிர்பார்க்கப்படும் பிரதான அணிகளாகும். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரை கண்டுகளிக்க உலகம் பூராகவும் ரசிகர்கள் தயாராகி வருகின்ற போதிலும் பிரேசிலில் அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் அதிகரித்து வருகின்றன. இந்த முறை தொடரை நடத்துவதற்காக 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பிரேசில் செலவிடுகிறது. இதற்கு அந்த நாட்டில் உள்ள பல்வேறு தரப்பினரும் தமது எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டு வருகின்றனர். அடிப்படை நலன்புரி விடயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிதியை இவ்வாறு வீணடிப்பது எந்த வகையில் நியாயம் என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் இணைந்துள்ள அந்த நாட்டு ஓவியர்கள் சிலர் மதில்களில் கால்பந்தாட்ட சித்திரங்களை அகோரமாக வரைந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடருக்கு பயன்படுத்தப்படும் நிதியை சுகாதார மற்றும் கல்வி செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம் என ஒரு சாரார் கூறுகின்றனர். நான் அவர்களின் கருத்துக்கு மதிப்பளிக்கின்றேன். எனினும் அதற்கு நான் உடன்பட மாட்டேன். அவை பொய்யான குற்றச்சாட்டுகள் என்றே நான் நினைக்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டங்களும் கோரிக்கைகளும் எமது நாட்டின் ஜனநாயக அமைப்புகளின் வளர்ச்சிக்கு காரணமாகும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம். அடுத்து வரும் 2 நாட்களில் வானிலை தொடர்பாக நாங்கள் ஆராயலாம். குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பாருங்கள், வடக்கு பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று இந்த மத்திய மலைநாட்டில் குறிப்பாக நுவரெலிய, கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரும் 2 நாட்களில் காணப்படுகிறது. அடுத்தது நாங்கள் மேல் மாகாணத்தை எடுத்து நோக்கும் என்று சொன்னால் மாகாணத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று மாத்தறை, காலி மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் அடுத்து வரும் 2 நாட்களில் காணப்படுகிறது. Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at
newsfirst.lk